வீட்டில் எலக்ட்ரிக் வேலை செய்யும் போது எலக்ட்ரிஷியன் செருப்பு போட்டுட்டு வேலை செய்வாங்க. ஏன் தெரியுமா? ஷாக் அடிக்க கூடாதுன்னு. செருப்பு போட்டா ஏன் ஷாக் அடிக்காதுன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் உங்க மின்சார மனிதன். எலக்ட்ரிக் வேலை செய்யும் போது செருப்பு போட்டுக்கிட்டு பண்றது ஒன்றும் சம்பிரதாயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த செருப்பு தான் உங்க உயிரையே காப்பாற்ற போகுது. அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? அதுதான் சயின்ஸ். நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதுக்கு நம்ம உடம்புக்குள்ள சப்ளை போகணும். அடுத்து நம்ம உடம்பு எர்த்ல கான்டாக்ட் ஆகணும். அடுத்து நம்ம உடம்பு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகணும். இதெல்லாம் நடந்தா கண்டிப்பா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் ஷாக். நீங்க வெறும் காலில் நின்று ஒரு லைவ் வயரை கையில பிடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு ஷாக் அடிக்கும். இப்போ 2 விஷயம் செஞ்சா ஷாக்ல இருந்து தப்பிக்கலாம். ஒன்று, எலக்ட்ரிக் சப்ளையை கட் பண்ணணும், அல்லது கிரவுண்டுக்கும் உங்க உடம்புக்கும் இருக்கிற கான்டாக்டை கட் பண்ணணும். அதுக்கு தான் ரப்பர் செருப்பு அல்லது ரப்பர் ஷூ போட்டு வேலை செய்யணும். இப்போ இந்த ரப்பர் ஆனது நான் கண்டக்டிங் மெட்டீரியல், அதாவது ரப்பர் மின்சாரத்தை கடத்தாது. அதனால உங்க உடம்புல எலக்ட்ரிக் சப்ளை போனாலும் உங்க உடம்பை இந்த ரப்பர் கிரவுண்ட்ல டச் ஆக விடாது. அதனால இந்த எலக்ட்ரிக் சர்க்கியூட் க்ளோஸ் ஆகாம இருக்கும். அதனால உங்களுக்கு ஷாக் அடிக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரப்பர் செருப்பு எல்லா நேரத்திலையும் 100% சேஃப் கிடையாது. செருப்பு ஈரமாக இருந்தாலோ, வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ, ரப்பர் குவாலிட்டி மோசமாக இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக் அடிக்கும். அதனால தான் எலக்ட்ரிஷியன்ஸ் ஹை குவாலிட்டி ரப்பர் கிளவுஸ், ஹை குவாலிட்டி ரப்பர் மேட், ஹை குவாலிட்டி ரப்பர் ஷூஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒன்றும் பெரிய மேஜிக் எல்லாம் இல்லை. இந்த ரப்பர் எலக்ட்ரிக் சப்ளை சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண விடாமல் தடுக்குது. அதனால் உங்களை ஷாக்ல இருந்து பாதுகாக்குது.